ஹலோ பிரைஸ்லான். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவரால் சரி செய்ய முடியும். அதை ஆண்டவர் நிவர்த்தி செய்ய முடியும். வியாதியிலிருந்து விடுதலையாக்க முடியும். பேயிலிருந்தும் பிசாசின் கிரியையிலிருந்தும் எல்லாவித கஷ்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவரால் கூடும். ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் விசாரிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா கவலைகளும் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் மேலே நம்பிக்கையாக இருங்கள். அவர் நிச்சயமாக என்னுடைய கவலையை மாற்றுவார். நிச்சயமாக என்னுடைய வேதனையை மாற்றுவார். இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார் என்று நம்புங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பினை செய்தான பருவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான் இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன், என் மேல் உடைய கவலையெல்லாம் வைத்து விடுங்கள், நான் அதை சரி செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய கவலைகள் எல்லாம் உடைய பாதத்தில் வைத்து விட்டோம். நீர் எல்லாவற்றையும் நீர் சரி செய்து நிவர்த்தி செய்வீராக. எல்லா பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றும் கரம் கூர்ந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்கள் காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.